நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். இந்தியா இலங்கை இடையே அணுசக்தி ஒத்துழைப்பு ஒப்பந்தம் உட்பட 4 புதிய ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின. பிரதமர் மோடி, இலங்கை அதிபர் மைத்ரிபால சிறிசேனா இடையிலான பேச்சுவார்த்தையில் இதற்கான முடிவு எட்டப்பட்டது. 4 நாள் சுற்றுப்பயணமாக நேற்று இந்தியா வந்த இலங்கை அதிபர் சிறிசேனா பிரதமர் நரேந்திர மோடியை இன்று சந்தித்து பேசினார். பிரதமர் அளித்த மதிய விருந்தில் இலங்கை அதிபர் சிறிசேனா பங்கேற்றார். இருதரப்பு உறவுகள் குறித்து அப்போது இருவரும் விவாதித்ததாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த சந்திப்பின் போது இந்தியா இலங்கை இடையே 4 புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட முடிவு செய்யப்பட்டது. அணுசக்தி ஒத்துழைப்பு மட்டுமின்றி இந்தியாவில் உள்ள நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு இலங்கையின் பங்களிப்பு, விவசாயம் மற்றும் கலாச்சாரத்துறை ஆகியவற்றில் புதிதாக 4 ஒப்பந்தங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளன. இருதரப்பு பேச்சுவார்த்தைக்கு பின்னர் பிரதமர் மோடியும் அதிபர் சிறிசேனாவும் செய்தியாளர்களை கூட்டாக சந்தித்து பேசினர். அப்போது இலங்கை அரசு தனது முதலாவது அணுசக்தி ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை இந்தியாவுடன் செய்து கொண்டது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். We also intend to further improve air and sea connectivity between India and Sri Lanka. The bilateral agreement on civil nuclear cooperation is yet another demonstration of our mutual trust. This is the first such agreement Sri Lanka has signed. மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதில் இரு நாடுகளும் உறுதியாக இருப்பதாக தெரிவித்த பிரதமர் மோடி, இரு நாட்டு மீனவர்களும் விரைவில் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என குறிப்பிட்டார். There must be a constructive and humanitarian approach to the issue. We will encourage the Fishermen's Association on both sides to meet again soon. They should find a solution that can be taken forward by both governments. பின்னர் பேசிய இலங்கை அதிபர் சிறிசேனா, இந்தியா இலங்கை இடையே நீண்ட காலமாக நெருங்கிய நட்புறவு இருப்பதாக தெரிவித்தார். இந்தியா இலங்கை இடையே பல ஒப்பந்தங்கள் அமலில் இருந்தாலும் புதிதாக 4 ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதன் மூலம் இரு நாட்டு உறவுகளும் மேலும் வலுப்படும் என சிறிசேனா குறிப்பிட்டார். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.